வெல்கம் டு த்ருவ் ட்ரீம். குட்டி சிங்கத்தின் கதை. ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி சிங்கம் இருந்தது. அதன் பெயர் சிம்பா. அந்த காட்டுக்கு சிம்பா ஒரு செல்லப்பிள்ளை. எல்லா விலங்குகளும் அவனை மிகவும் நேசித்தன. அந்த காட்டின் விலங்குகள் சிம்பாவுடன் விளையாடி ஒரு சிறந்த நண்பர்களாக இருந்தனர். ஆனால் ஒரு நாள் ஒரு மோசமான விஷயம் நடந்தது. குட்டி சிம்பா துரதிர்ஷ்டவசமாக வேட்டைக்காரனின் கூண்டில் சிக்கிக் கொண்டான். தப்பிக்க பலமுறை முயற்சித்தாலும் பயனில்லை. அம்மா, என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் அச்சத்துடன் கூச்சலிட்டான். ஆனால் யாரும் அவன் அழுகையை கேட்கும் தூரத்தில் இல்லை. வேட்டைக்காரன் சிம்பாவை வாகனத்தில் ஏற்றி நகரத்திற்கு கொண்டு சென்றான். நீண்ட பயணத்திற்குப் பிறகு அவனை பூங்காவின் விலங்கு கூடத்தில் அடைத்துவிட்டான். இனி சுதந்திரமான காடும் இல்லை, நண்பர்களும் இல்லை. தனிமையில் சிக்கிக் கொண்ட குட்டி சிம்பா கண்களில் கண்ணீர் மலர பயத்துடன் அழுது கொண்டிருந்தான். சிம்பா வேட்டைக்காரனிடம் சிக்கிய செய்தி காடு பரவியது. அதைக் கேட்டதும் அவனது நண்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். தாரா, மென்மையான யானை, ஆழமான சிந்தனையில் மூழ்கினாள். டிகோ, எப்போதும் வேடிக்கையாக இருக்கும் நகைச்சுவை குரங்கு, ஆவேசமாக துள்ளிக் குதித்தான். கவி, புத்திசாலி கிளி, ஆழமான சிந்தனையுடன் அமைதியாக இருந்தாள். பென்னி, காற்றைப் போல் விரைவான சிறுத்தை, பதற்றத்துடன் இருந்தான். சிம்பாவை மீட்கணும் என்று தாரா உறுதியுடன் கூறினாள். அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே முடிவுக்கு வந்தனர். சிம்பாவை மீட்க எந்தத்து தூரத்திற்கும் செல்ல தயாராக இருந்தனர். நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக நின்று சிம்பாவை மீட்கத் திட்டமிட்டனர். முதலில் நாம் நகரத்தையும் அதன் பிறகு அங்கு உள்ள சிம்பாவையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அனைவரும் கூறினர். ஆனால் கிளி கவி தன்னம்பிக்கையுடன், அதை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று கூறியவுடன் வானத்தில் உயர்ந்து பறந்து நகரத்தையும் அதன் பிறகு பூங்காவையும் இறுதியாக சிம்பாவையும் கண்டுபிடித்தாள். கவி சிம்பாவைக் கண்டவுடன் அருகில் பறந்து சென்று, கவலைப்படாதே சிம்பா, நாங்கள் விரைவில் உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லப் போகிறோம் என்று ஆறுதல் கூறினாள். அந்த இரவு நட்சத்திரங்கள் ஜொலிக்க 4 நண்பர்களும் நகரத்திற்குள் செல்ல காட்டிலுள்ள பாதையில் விரைந்து நடந்தனர். கவி நகரத்திற்கான வழியைக் காட்ட மற்ற நண்பர்கள் அவளை நம்பி பின்தொடர்ந்தனர். சற்று நேரத்தில் அவர்கள் நகரத்தை அடைந்து பூங்காவிற்கு அருகில் வந்தனர். அங்கு பாதுகாவலர்களின் நடவடிக்கைகளை கவனித்து தங்கள் மீட்புத் திட்டத்தை செயல்படுத்த தயாரானார்கள். தாரா தனது வலுவான தும்பிக்கையால் ஒரு நேர்த்தியான அதிர்ச்சியுடன் பூங்காவின் கதவை உடைத்தாள். கவி உடனே சிம்பாவின் கூண்டிற்கு பறந்து சென்று, சிம்பா, பயப்படாதே, நாங்கள் உன்னை மீட்க வந்துள்ளோம் என்று உற்சாகமாக சொன்னாள். சிம்பா மெல்ல விழித்துக் கொண்டு பார்த்தான். அவன் கண்களில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. நண்பர்களே, நீங்கள்தான் என்னை மீட்க வந்திருக்கிறீர்களா என்று அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாம், நீ நம்மோட காற்றுக்கு திரும்பணும் என்று பென்னி உறுதியுடன் சொன்னான். அவ்வழியே திடீரென்று அலாரம் ஒலித்தது. பென்னி வேகமாக ஓடினான். அவனைப் பின்தொடர்ந்து சிம்பா, டிகோ, தாரா அனைவரும் பயத்துடன் ஓடினார்கள். அவர்கள் காட்டிற்குள் செல்லும் வழியில் பென்னி உற்சாகமாக, இன்னும் சிறிது தூரம் ஓடினால் நாம் வீட்டை அடைந்து விடுவோம் என்று கூறினான். சிம்பா வீட்டிற்குத் திரும்பியவுடன் ஆச்சரியத்துடன் கூறினான், இது ஒரு அதிசயம். நான் மீண்டு வந்தது முழுவதுமும் என் நண்பர்களின் அன்பால்தான். உண்மையான நண்பர்கள் ஒன்றாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வெல்லலாம். உண்மையான நண்பர்கள் நம்மைக் காக்க எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். Like and subscribe for more videos.